ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ எல்லோரும் வந்து நல்லா படிச்சுட்ருப்பீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு என்னெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுதோ, லைக் வந்து இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும், ப்ளஸ் வந்து ரிவிஷன் டிப்ஸு அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த டைமில் வந்துட்டு என்ன படிக்கிறது எது படிக்கிறதுன்னு ரொம்ப வந்து ரஷ் பண்ணி தேடிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு அதாவது கம்மியான கான்டென்ட்டை வந்து நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மந்த்லேயும் நான் வந்து மந்த்லி பிடிஎஃப் எடுத்து படிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுத்துரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை வந்துட்டு கிறிஸ்பாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து தேடிகிட்டே இருக்காதீங்க. தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கும், நிறையா வந்து உங்களோட எனர்ஜி கன்சியூம் ஆகிடும். ஸோ தேடிகிட்டே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து வாஸ்ட்டாக போயிடுவீங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து என்னது 15 கொஷின்ஸ் கிட்ட தான் கேட்க போகிறாங்க. அது கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கிறதுலேருந்து தான் கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ என்னன்னா எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும், ஜஸ்ட் அந்த ஐடியா இருக்கும், லைக் கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ அதுக்காண்டி படிச்சுக்கோங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் கான்ஷியஸாக இருங்க நம்ம என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோங்கிறத. ப்ளஸ் வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டு 2025-2026 அக்ரி பட்ஜெட்டு, அப்புறம் எக்கனாமிக் சர்வே இப்போ புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா, எக்கனாமிக் சர்வே வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் பட்ஜெட். ஸோ இதனால் வந்து படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க. ஏன்னா எப்படியோ ஒரு கொஷினோ 2 கொஷினோ வரப்போகுது. ஸோ இந்த 4 டாபிக் வந்து நல்லா தடவை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வாஸ்ட்டு. ஸோ அதை விட இதில் வந்து இது வந்து கம்மியான, அதாவது இது அதிகமாக தான் இருக்குது. பட் அதாவது டாப்பிக்குன்னு பார்க்கும்போது 4 டாபிக் தான் படிச்சிங்கன்னா 2 கொஷின் 3 கொஷின் வரப்போகுது. ஏன்னா குரூப் 4லேயே வந்துட்டு 3 கொஷின் கிட்ட எக்கனாமிக் சர்வேலேருந்தே கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட் பண்ண மாட்டாங்க கொஷினை. பட் ஸ்டில் வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லது. பட்ஜெட்டில் படிக்கிறது, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு, அப்புறம் வந்துட்டு யூனியன் பட்ஜெட்டு, அதில் ஏதாவது ஸ்கீம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருந்தாங்க, இல்லை வந்து அது ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கு அந்த மாதிரி. இப்போ வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஏர்போர்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. மியூசியம் இது பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னா, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ணாவோடது ஃபாலோ பண்ணேன் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் நோட்ஸ் ஆஃப் இட். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சிங்க, சிம்பிளாவது கிறிஸ்பாவது எடுத்து வச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். வீடியோஸாக, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம் தெரியாத டாப்பிக்காக. ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாமே மைண்டில் போய் அட் அ டைமில் நமக்கு ஸ்டோர் ஆகாது இல்லையா. ஸோ சில விஷயங்கள் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கிறிஸ்பாக வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இல்லை அவங்க பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்துறது அதை விட நல்லது. ஸோ நான் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணேன் வீடியோ பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து பிடிஎஃப்பும் அவங்கள்டே வந்துட்டு டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இஃப் நீங்கள் யாராவது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லை அதை விட பெஸ்ட்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்குது, இல்லை பெஸ்ட்டான வீடியோஸ் யாராவது போட்டிருக்காங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். ஸோ வேறு என்னென்னா, எக்கனாமிக் சர்வே வந்துட்டு அதுவுமே வந்து நான் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன். பட் அதுக்கு பிடிஎஃப் இருக்காங்கிறது எனக்கு தெரில. நான் வந்துட்டு சுரேஷோடது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் எக்கனாமிக் சர்வேக்கு. ஏன்னா அதில் ஒரு கிறிஸ்பாக 20 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது படிச்சுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் யூனியன் பட்ஜெட்டில் என்ன விஷயம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து யூனியன் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத தாண்டி பட்ஜெட்னா என்ன, அது கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்டிக்கல், அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அதெல்லாம். ஏன்னா குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் எப்படி பாஸ் பண்ணுறாங்கங்கிறது, அதோட ஸ்டேஜஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அப்படி இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது திருக்குறளோ இல்லை ஏதோ ஒரு கோட்டோ வந்து சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கிறது. அப்புறம் வந்துட்டு உள்ளேயே சில இடங்களில் வந்துட்டு அங்கங்கே வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க, இது இங்கேருந்து எடுத்தோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதுலேருந்து மெயினாக திருக்குறள் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற திருக்குறள் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. வேறு என்ன சொல்ல நினச்சேன், இது மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. இது நான் நேற்று படித்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதை பார்த்துட்டு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு இது பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சா. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பாயிண்ட்ஸாக கொடுத்தாங்க. அதாவது கொஷின் கொடுத்து கொஷின் ஆன்சர் அப்படி படிக்கிறது எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. எனக்கு வந்து கொஞ்சமாவது அதில் வந்து கான்டென்ட் தெரிஞ்சு அதை கொஞ்சம் ப்ரீஃபாக படித்து அப்படின்னா தான் மைண்டில் ஏறும். ஸோ என்ன மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஒன்லைனரு அப்புறம் வந்து கொஷின்ஸு அப்படி தான் படிக்கிறாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு கொஞ்சமாவது அதோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சால் தான் ஓகே இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லலாம்னு நினச்சேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தான் புரியுமா அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறது நல்லது. இல்லை கொஷின் ஆன்சரே எனக்கு ஓகே தான் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா சோர்ஸ் இருக்குது. நிறையா சேனல்ஸில் வந்து கொஷின் ஆன்சர்ன்ற மாதிரி தான் போடுறாங்க. அது ரொம்ப ஈஸியும் கூட அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தேடி படிச்சுட்ருக்கிறேன். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்பவும் உள்ளே போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் சுத்தமாக படிக்காமலும் போயிடக்கூடாது. ஒரு வியூ வச்சுக்கிறது நல்லது. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் முடிஞ்சிடுச்சா. ஸோ ரெண்டாவது வந்து இது மேக்ஸு தமிழ். ஸோ இந்த டைமில் வந்து மேக்ஸ் தமிழ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ் இது வரைக்கும் படிச்சிருந்தீங்கனாலும் இன்னுமே உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு இருக்குது, கவர் பண்ணுறதுக்கு இருக்குது, படிக்காத விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டேயில் ஒரு 2 hours 3 hours ஒதுக்கிட்டு மற்ற டைமில் வந்துட்டு மேக்ஸு தமிழ் வந்து படிங்க. என்ன தான் தமிழில் வந்து நம்ம படித்தது வராது அப்படின்னாலும் எல்லோரும் போடுற கொஷின் வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச கொஷின் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து தமிழ் டெய்லி படிக்க முடியலை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிறனாலும் மேக்ஸ் டெய்லியும் போட்டு பாருங்கள். ஏன்னா இது அதோட வேர்த் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டச்லேயே இருந்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து டெய்லி வந்து மேக்ஸ் படிங்கன்றதை விட போட்டு பாருங்கள். இதுவும் இந்த டைமில் வந்துட்டு 25 கொஷின் ஃபுல் செட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை வந்து டைம் வச்சு போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து டைமும் உங்களுக்கு மேனேஜ் ஆகும். இஃப் இன்கேஸ் குரூப் 4 மாதிரி ஆகிடுச்சு கொஷின் பேப்பர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் நமக்கு ரொம்ப டைம் இழுக்குது, 1.5 மணி நேரத்துக்கிட்ட இழுத்துருச்சு அப்படின்னா மேக்ஸ் போட முடியாமல் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஆல்ரெடி குரூப் 4 வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டோம், ஒரு அடி வாங்கிட்டோம். ஸோ அதில் வந்து திருப்ப அதே தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மேக்ஸ் வந்து டெய்லி அந்த 25 கொஷின் மட்டும் உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியலனாலும் 25 கொஷினாக போட்டு மட்டும் பார்த்துருங்க. டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதா, எத்தனை கொஷின் முடிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 19 தான் முடிக்கிறேன், 15 தான் முடிக்கிறேன், இல்லை 20 தான் முடிக்கிறேன் அப்படின்னா டே பை டே வந்து அந்த டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை போட்டு பாருங்கள். ஸோ அது ஒன்று சொல்லலான்னு மெயினாக அது சொல்லணும்னு நினச்சேன். தெரிஞ்சே தப்பு பண்ணிடக்கூடாது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் படிச்சிருங்க, டெய்லி படிங்க தமிழ். என்ன வேறு என்ன, ஆமாம் 2005 எடிஷன் சமச்சீர் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நியூ புக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. என்ன தான் வந்து அவங்க கேட்க மாட்டாங்கன்னாலும் ஒன்ஸ் திருப்பி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நடக்காது, இப்படி ஒரு வேளை ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா சான்ஸ் எடுத்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சான்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் ஆகிடக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை புதுசாக படிக்கனாலும் புதுசாக என்ன படித்தாலும் சரி அதை வந்து ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ஒரு 2 hours 3 hours, நான் காலைல எந்திச்சோடனே ஒரு 2 hours 3 hours புதுசாக படிக்கிறேன், இல்லை ஈவினிங் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி தனியாக ஒதுக்கிட்டு மற்ற டைமில் ரிவிஷனுக்கு மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். புதுசாக படிக்கிறேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படித்து ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா டைம், அதாவது என்ன சொல்கிறது, திரும்பி உங்களால் வந்துட்டு ஞாபகம் வராது, நல்லா எழுதாத மாதிரி போயிடும். அதனால் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் ஓகே, பார்ட் 3 ரிவிஷனுக்கு போயிடலாம். ரிவிஷன் என்ன கதை அப்படின்னா, ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் லைன் பை லைன் எல்லாத்தையும் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுக்கு டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று மினிமம் 2 ரீடாவது விட்டுருப்பீங்க. மேக்ஸிமம் நிறையா டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரிவிஷன் பண்ணுறப்போ ஹைலைட்டடான பாயிண்ட்ஸை மட்டும் டப்புன்னு பார்த்துட்டு திருப்புங்க. ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், தெரியுதா தெரியலையான்னு செக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் வந்து இது பண்ணாலும் இந்த மறைச்சி வச்சுட்டு சொல்லி பார்க்குறது, அப்புறம் வந்துட்டு நான் பார்க்காம எழுதி பார்க்குறேன் அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் இந்த டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அது பூஸ்டப்பாக இருக்கும். அது தப்பே சொல்லலை. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு பதட்டத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மறந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஹோப்பே போயிடும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா எனக்கு கடைசி நிமிஷத்தில் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நம்பிக்கையில் சொல்லி பார்க்குறீங்களா, ஓகே. அதே மாதிரி அதான் செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த யூடியூப்லலாம் வந்துட்டு இந்த இது மாதிரி போடுவாங்க, குவிஸு மாதிரி.
ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா வந்து நம்ம வந்து ஹோப்பை வந்து லூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு தெரிஞ்ச கொஷினே தப்பாக போடுவோம், இல்லை நமக்கு இது எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு கொஷினை போடுவாங்க. ஸோ அதை நம்ம போட்டோம், தப்பாக போடுவோம், இத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்காங்க, நமக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் கேஓஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்து கொண்டு வராதீங்க. அதுதான் மெயினாக சொல்லலாம்னு நினச்சேன். ப்ளஸ் வந்து யூடியூப்லேயும் கொஞ்சம் அவேராக வந்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் புக்கை வச்சு படித்து முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம் வந்து யூடியூப்பில் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறது, கொஷின் பண்ணுறது, அந்த கொஷின் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பாருங்கள். மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்தளவுக்கு எடுத்துக்காதீங்க யூடியூபோட கான்டென்ட்ஸை வந்துட்டு. ஏன்னா இந்த டைமில் நிறையா சேனல்ஸ் நிறையா டெஸ்ட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் புக்கும் கையும் நீங்கள் படிக்கிறது தான், புக்கோட கையை வச்சு படிச்சுட்ருக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவ் லேர்னிங்னு வாங்கல்ல, அது ஆக்டிவ் லேர்னிங். நீங்கள் ஃபோன் வச்சு படிக்கிறது, இல்லை யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் ஓடுது நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு பேசிவ் லேர்னிங். இந்த பேசிவ் லேர்னிங் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, உங்களால் புக்கும் கையுமா படிக்க முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, வெசல் வாஷ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் புக் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பேசிவ் லேர்னிங் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபுல் டைம் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டைமில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறீங்க, இல்லை தெரியாத விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படி ஓகே. பட் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க சேனலை, அது வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஸோ அங்கே ஒரு லைவ் ஓடிட்டுருக்கு, நான் போய் பார்ப்பேன், அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது சொல்கிறதுக்கு தான் மெயினாக வந்தேன். இந்த லாஸ்ட் 2 days வந்துட்டு நம்ம நினச்சாலும் புக்கை வந்து எடுத்து என்ன படிக்கணும்னே தெரியாது. எடுத்தால் எல்லா புக்கும் எடுத்து பரத்தி வச்சுருப்போம், இல்லைனா என்ன சொல்கிறது, ஒன்றுமே படிக்காமல் இருப்போம். அந்த மாதிரி வந்து மைண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும்போது கான்சன்ட்ரேஷனுக்காக படிக்கிறது, அதாவது இந்த யூடியூப்பில் பார்க்குறதுங்கிறது ஓகே. பட் நார்மலாக எனக்கு நல்ல டைம் கிடைக்கிது படிக்கிறதுக்கு, அந்த டைமில் நான் வந்து யூடியூப் வீடியோ பார்க்குறேங்கிறது எனக்கு அது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி அது கரெக்டாகவும் இருக்காது. ஸோ இந்த டைமில் யாரும் அது சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அவங்க சேனலில் வந்துட்டு குவிஸ்ஸு, லைவ் அது இதுன்னு போட்டு வியூஸு வாங்கிறதுக்கும், இல்லை வந்துட்டு நிறையா அந்த டைமில் நல்ல ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நிறையா போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறதுக்கு வந்தேன். ஸோ அதனால தான் நானே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நிறையா வீடியோஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அதை தான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. யூனிட் 5 யூனிட் 6 கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நல்லா, கொஞ்சம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு டூ மச் ஆஃப் அவுட் சோர்ஸும் போகாதீங்க. அட் த டைம் வந்து ஸ்கூல் புக்கு மட்டுமே தான் படிப்பேன்றதும் இருக்காதீங்க. கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயும் வந்து வெளியில் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மார்க்கும் இம்பார்ட்டண்ட், ஒரு கொஷினும் இம்பார்ட்டண்ட்டுங்கிறப்போ நான் இது மட்டும் தான் படிப்பேன், அது படிக்க மாட்டேன் அப்படின்றப்போ அந்த இடத்துல வேறு ஒருத்தர் படித்தாங்கன்னா அந்த மார்க்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணோங்கிறது இன்றைக்கி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கஷ்டமாயிடுச்சு. ஸோ அது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ப்ரிலிமினரி கூட கிளியர் பண்ண முடியல, நீ என்னத்தை படித்த அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கான்ஷியஸாக நம்ம டிசைட் பண்ண வேண்டியது முக்கியம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன, படிக்க முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்களாக இருக்குது அப்படின்னா படிக்க முடியலைன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு கிடைக்கிற டைமில் படிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி எழுந்திக்கணும் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, எந்திக்க முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, 5 o'clock எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, 7க்கு தான் எழுந்துக்கிறீங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட். அவ்வளோதான். நினச்சோம் முடியலை, அடுத்த டாபிக் 7 மணிக்கு மேலே இருந்து நான் எப்படி வந்து ப்ரொடக்டிவாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதை நினச்சிட்டு வந்து பழைய விஷயங்கள் நினச்சிட்டு பயந்துட்டுருக்காதீங்க. எழுந்திக்கணும்னு நினச்சேன் முடியலை அவ்வளோதான் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காதீங்க. 1 hour கிடச்சாலும் அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடை ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் படிக்கணும், அதாவது லைன் பை லைன் படிக்கணும்னு நினைக்காதீங்க. கண்ணில் பறந்து டப்புன்னு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த லாஸ்ட் 15 days வந்து ரொம்ப க்ரூஷியல். இதில் வந்து உங்கள் மைண்டை வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போகிறது, தேவையில்லாமல் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது, இந்த எக்ஸாம் வருமோ வராதோ அப்படிலாம் நீங்கள் முக்கியமான விஷயம் அதை சொல்லணும்னு நினச்சேன். கிடைக்குமா கிடைக்காதா, எஃபோர்ட் வேஸ்ட் ஆகிடுமா, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஃபர்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி கண்டுக்காதீங்க. இப்போ சொல்கிறது அபத்தமாக தான் இருக்குது எனக்கே, ஆனால் வேறு வழி கிடையாது.
ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸாம் ஹால் உள்ள போய் ஒரு 2 கொஸ்டின் கேன்சர் தெரியலனாலே அவ்வளோதான் இந்த வருஷம் அப்படின்னு ஆயிடுது. உங்களுடைய டார்கெட் ஒன்றே ஒன்று தான். அதாவது செப்டம்பர் 28 எக்ஸாம் 12 மணி 1 மணிக்கு முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் நீங்கள் ஜட்ஜே பண்ணக்கூடாது உங்களை. அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நான் திருப்ப நான் பண்ணுற தப்பு அதுதான். நான் நிறையா பேர் ஏன்னா என்ன மாதிரி தான் எல்லாருமே ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாம் முடித்து 1 o'clock வெளியே வர்ற வரைக்கும் இந்த ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் எனக்காக பண்ணுங்கள். எக்ஸாம் முடித்து வெளியே வர வரைக்கும் நான் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு இதை கிளியர் பண்ண மாட்டேன்னு எனக்குள்ளேயே நான் சண்டை போட்டுக்க மாட்டேன், எனக்குள்ளேயே நான் ஓவர் திங்க் பண்ண மாட்டேன்னு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிவிட்டு இன்றைக்கிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இன்றைக்கிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் என்ன சொல்கிறது, டவுட்டே வரக்கூடாது. அப்படியே உங்களுக்கு டவுட் வந்தாலும் டக்குன்னு அடுத்த தாட்டுக்கு போயிடுங்க. அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் சரி, இது வந்து ஃபைனல் வீடியோ நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோவே போகிறதில்ல. ஸோ ஃபைனல் வீடியோன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கும் எப்படியும் நிறையா பேர் வீடியோ போடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். எக்ஸாம் ஹால்குள்ளே போய் ஒரு கொஷினும் தனித்தனி ஆள், ஒரு கொஷினையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இன்னொரு கொஷினையும் வந்துட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேரி ஓவர் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் படிக்கிறீங்க, தெரியலை, ஓகே அடுத்த கொஷின் அப்படின்ட்டு போயிடுங்க. அந்த ஒரு கொஷின் மறந்துடுங்க, அடுத்த கொஷின் போயிடுங்க. அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா 100 அதாவது தமிழில் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஷின் இருக்குது அப்படின்னா 100 கொஷினை தனித்தனியாக ட்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் 1 மார்க் தான். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கும் 1 மார்க் தான், உங்களுக்கு தெரியாத கொஷினும் 1 மார்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1.5 மார்க் தான் ஒரு கொஷின் சொல்கிறேன். ஸோ அப்படி வரப்போ தனித்தனியாக ட்ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து கேரி ஓவர் ஆகாது. நீங்கள் கொஷினை கேரி ஓவர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும், மைண்ட் ஈஸியாக யோசிக்கும் ப்ரெஷர் பண்ணாமல். ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். அதேமாதிரி எக்ஸாம் ஹால் போயும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொஷின் பேப்பர் ஒன்றுமே தெரியலனாலும் தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலனா எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த 80 to 90% தெரியலன்னு தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறது, நீங்கள் தப்பு பண்ணாமல் உங்களோட தப்பு அங்கே எங்கேயும் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். அந்த 3 மணி நேரம் 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து நான் வந்து எழுதுவேன். என்ன சொல்கிறது, இரஸ்பெக்டிவ் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருந்தாலும் சரி, என்னோடய எஃபர்ட் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு என்னோடய பெஸ்ட்டை நான் பண்ணுவேங்கிறத மட்டும் மைண்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அது மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு கொஷினையும் பார்த்து பயப்படாதீங்க. இதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ லைஃப் வந்து ரொம்ப வாஸ்ட்டு, இதுதான் லைஃப்னு நினச்சிட்டு போகிறது நம்மளோட முட்டாள்தனம், அவ்வளோதான். ஸோ இதுதான் சொல்லலாம்னு நினச்சேன். யாரும் நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், மனசை வந்து விட்டுறாதீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல மனசை விட்டுறாதீங்க. அதுதான் மெயினாக சொல்ல நினச்சேன். ஜட்ஜ் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க, படிக்க முடியல ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலன்னு வருத்தப்படாதீங்க, மறந்து போயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. இது எல்லாமே நடக்கும். டாப்பருக்கு கூட இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வரவங்க தான் டாப்பர். அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம டாப்பராக கூட ஆக வேணாம். ஒரு எக்ஸாம் ப்ரிலிமினரி எழுத போகிறோம், அது கிளியர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.